நான் பாவிதான் ஆனாலும் என்னை நேசித்தீர். அந்த பாடல் தான் முதல் பாட ஆரம்பித்தோம். கடைசியாக பாடும் பொழுது மாசில்லா சுத்தம் பெறுவதற்காக வழி எது? அவருடைய பரிசுத்த புண்ணிய தீர்த்தத்தினால். இந்த பாடலெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஆழமாய் அது தொட்டது என்று நம்புகிறேன். எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க எனக்கு தெரியல. இந்த பாட்டு பாடும் பொழுது உள்ளத்தோடு அது பேசிற்று. ஆகவே இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எல்லாரும் ஃப்ரீயா இருங்க. ரொம்ப டென்ஷனாக ஒன்றும் தேவையில்லை. we are going to learn something from the word of God. So be free. கேஷில் உட்காந்து கேளுங்க. மனதை இங்கே மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. பேப்டிசத்தை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க என்று தான் அறிவிக்கப்பட்டது. அதை எடுக்க போகிறேன். ஆனாலும் பேப்டிசத்தை பற்றி சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்து சொல்ல வேண்டிய சில இன்ட்ரடக்டரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது தெரியாமல் பேப்டிசத்தை பற்றி நம்ம சொல்வதனால பிரயோஜனம் இல்லை. சொல்ல வேண்டுமானால் பேப்டிசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், the significance of the baptism can be learned when you go through the study of salvation. ரட்சிப்பு என்ற அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் என்னதென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் ஞானஸ்நானத்தை குறித்து வகுப்பு நடத்த போகிறதற்கு முன்னதாக அதற்குள்ள முன்னுரையான சில விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது நாம் ஒருமித்து வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றது யார்? Who killed Jesus? சொல்லுங்க. ஏன்னா அந்த பாட்டில் நீங்க கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு பாடும் பொழுதே அது நம்ம தொட்டுச்சுன்னு தெரியுது. நான் தான் கொன்றேன் இல்லையா? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவை கொன்றது யார்? ரோமர்கள். தூண்டுதல் யூதர்கள். அவர் ரோமர்களால் கொலை செய்யப்பட்டார், சரிதான். ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை கொன்றது என்ன என்பதை கேட்டால் அதற்கு 2 காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, the justice of God, the righteousness of God. Who killed or what killed Jesus on the cross? என்ன சொல்லணும்? The justice of God. தேவனுடைய நீதி தன் குமாரனை கொன்றது. 2, அவரை கொன்றது எது? என்ன சொல்லலாம்? என்னுடைய பாவங்கள் அவரை கொன்றது. என்னுடைய வாழ்க்கையில அல்லது மனுகுலம் பாவமற்றவர்களாய் இருந்திருக்குமே ஆனால் தேவகுமாரன் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் தேவனுடைய நீதி ஒரு பக்கம் தன் குமாரனை கொல்வதற்கு என்ன காரணம்? பாவத்திற்குரிய தண்டனையை நீதிபரராகி தேவன் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே அதுதான் இயேசுவை கொன்றது. இதெல்லாம் ஒன்று, என்னுடைய பாவம். அது எது செய்தது? என் பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையாகிய மரணத்தை நீதிபரராகி தேவன் தம்முடைய மகனுடைய முகத்தை பாராமல் அவரை நீதியாய் தண்டிக்கிறதை பார்க்க முடியும். நீதியும் அதை போல என் பாவமும் இயேசு கிறிஸ்துவை கொன்றது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் பொங்குகிறது, கதற ஆரம்பிக்கிறோம். Why you cry before the cross? Why? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடிவாரத்தில் உட்கார்ந்து நாம் ஆராதனை செய்யும் பொழுது sometimes we start crying. வெளிப்படையாக அழாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளாக உள்ளத்துல ஒரு எழுச்சி ஏற்படுகிறது இல்லவா? Whenever you go to the foot of the cross and gaze at the face of the Lord Jesus Christ, how you feel? யாரோ ஒருத்தர் எதற்கோ சாகிறாரு என்று இருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்கா? ஆனா when we come to know that this person, the cross of Calvary, was dying such a suffering death only because of me, he is dying instead of me என்று நான் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளும் பொழுது என்னால் உட்கார முடியல. எனக்காகவும் ஒருவர் மரிக்கிறாரா என்று யோசிக்கும் பொழுதுதான் அந்த சிலுவை காட்சி நமக்கு அவ்வளவு பிரியமாயிருக்கிறது.
கடந்த வாரத்தில் முந்தின வாரம் நினைக்கிற பாட்டு பாடணும் இல்லையா? அந்த பாட்டு என்ன பாட்டு? On the faraway hill stood a rugged cross. அப்புறம் அந்த பாட்டுக்காரர் என்ன சொல்றாரு? I cherish it. I cherish it. I cherish the rugged cross. அந்த சிலுவையை நான் பற்றி கொள்ளுகிறேன், அதை செரிஷ் பண்ணுகிறேன், அதை முத்தமிடுகிறேன். Why? நமக்கு நன்றாக தெரியும். Upon which the Prince of Glory died. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு இன்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். How far it has been a center of attraction for you. நாம் இன்னொரு பாட்டை பாடுகிறோம் இல்லையா? முற்றிலும் அழகானவர், முற்றிலும் அழகானவர், the fairest of 10,000. But he has won my heart. அவர் என்னுள்ளத்தை கவ்விக்கொண்டார், என் அப்படி ஆட்கொண்டார். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்த்தால் யாரும் அசைக்கப்பட மாட்டார்கள். கடந்து போகிறவர்களாச்சு, இதே ஒரு துஷ்டன், ஒரு கள்ளன், ஒரு திருடன் கொல்லப்படுகிறார், எனக்கு அதுக்கு என்ன என்று யோசித்து கடந்து போகலாம். ஆனால் நான் சொன்னது போல அவர் எனக்கு பதிலாக மரிக்கிறார் என்ற உணர்வு எனக்கு ஏற்படும் பொழுதுதான் என்னால வேறொன்று சொல்ல முடியல. அந்த சிலுவையினுடைய காட்சி என் உள்ளத்தை ஆட்கொள்ள என்னை சொந்தமாக்கி விடுகிற ஒரு பேரன்பு பாயுது. அவருடைய அன்பில ஒரு பொசசிவ்னஸை பார்க்கிறேன். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கடந்து போகவே முடியல. அதுதான் இந்த பாட்டுக்காரன் அழகா, அந்த பாட்டை நீங்க நிதானமாய் பாடி பாருங்க, ஒரு அழகாக அந்த பாட்டை பாடுகிறேன். அதே போல் இன்னொரு பாட்டு மலையாளத்தில் நிசீமமாம் ஸ்நேகம், தமிழ்ல when I serve the wondrous cross அப்படி பாட்டு இருக்குல்ல, அது தமிழ்ல என் அருள்நாதா இயேசுவே. அதுல கூட when I serve the wondrous cross on which the Prince of Glory died. சமாதான பிரபு மரிக்கிற அந்த சிலுவையை நான் ஆய்வு செய்யும் பொழுது when I serve the wondrous cross on which the Prince of Glory died. இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை நான் அந்த சிலுவைக்கு நேராக கொஞ்சம் கொண்டு போக விரும்புகிறேன். நம் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணித்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கணும், சரிதான். ஆனால் நீங்க சிலுவையில ஆண்டவரை சந்தியாவிடில், unless you meet this person of Jesus on the cross, you can never come to a relationship with him. இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி கவ்வினார், எவ்விதமா இழுத்தார் தெரியுமா? சிங்காசனம் உட்கார்ந்து அந்த கோலோடு நின்று அப்படி உங்களை கவரில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவில மரிக்கவில்லை என்றால் என்னை அவர் கவர்ந்திருக்க முடியாது. அந்த துயர காட்சிதான் என் உள்ளத்தை உடைத்தது. எனக்கு பதிலாக இயேசு மரிக்கிறார், என் பாவத்தை சுமந்து கொண்டு மரிக்கிறார். இந்த காட்சி நினைக்கும் பொழுது எனக்கு என்னால் அவரால் புறக்கணிக்க முடியல. என்னுடைய 15வது வயசுல தான் நானும் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். குடும்பத்திலே பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் கூட எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் யாரோ நான் யாரோ. அவர் எதற்கோ மரித்தார், அடித்து கொன்று போட்டார்கள், யூதர்கள் கொண்டார்கள், ரோமர்கள் கொண்டார்கள் என்று சொல்லி யூதன் மேலும் ரோமர்கள் மேலும் தான் பழிய சுமத்தினோம். ஆனால் கடைசியில புரிய வந்தது, இட் வாஸ் மீ அண்ட் மை சின் ஹஸ் கில்ட் ஹிம். என்னுடைய பாவம் அதுதான் அவரை கொன்றது என்றதை பார்த்த பொழுது என்னால் தவிர்க்க முடியல, அவரை அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியல. I was compelled and forced to accept this beloved Jesus. உங்க வாழ்க்கை எப்படி என்று நான் கேட்கிறேன். இங்க எத்தனை பேர் அப்படி இயேசு சாமியை உள்ளத்தின் ஆழத்துல நீங்கள் உணர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏதோ ஒரு கதை கேட்கலாம், அல்லது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய சில செய்திகள் கேட்கலாம், அதனால நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்தீர்களா? அல்லது உண்மையாகவே did you have an encounter with the Lord Jesus Christ on the cross? சிலுவையில் இருக்கக்கூடிய இயேசுவோடு கூட உங்களுக்கு சம்பந்தம் வந்துதா? அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? இதுதான் முதல் கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். அப்ப யார் அவருடைய மரணத்திற்கு காரணம்? யார் அவருடைய மரணத்திற்கு காரணம்? நான், என்னுடைய பாவம். சிலுவையில இயேசுவை கொன்றது பிதாவாகிய தேவன் என்று கூட சொல்லலாம் இல்லையா? அவரை நொறுக்க சித்தம். It so pleased the Father to bruise his son. நொறுக்க சித்தமானார். எதற்காக நொறுக்கினார்? ஏன் நொறுக்கினார்? யோசிச்சு பாருங்களேன்.
இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க என்றெல்லாம் அவிதமாய் நித்தியம் முழுவதும் பாராட்டுக்குரியவராய் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த மிகப்பெரிய புகழ்ச்சி இடத்துல இருந்தவர். ஆனால் அதே குமாரனை when he placed on the cross of Calvary, I don't know whether the heart of Father has been so hardened. இப்படி ஒரு குமாரனை கொல்லலாமா? இப்படி அவரை தவிக்க விடலாமா? தேம்பி தேம்பி அழுகிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் நீர் என்னை கைவிட்டீர் என்று கேட்கத்தக்கதாக அவர் அழுகிறாரே. ஏன் பிதாவாகி தேவன் உங்களுக்கு கருணை இல்லையா, இதயம் இல்லையா என்று கேட்கலாம் அல்லவா? அவரை நொறுக்க சித்தமான ப்ளீஸ், அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. He was not forced to bruise, he has pleased. இது யோசிக்கிறீங்களா? அவரை கட்டாயமா கொல்லணும்னு நினைச்சு கொண்டார், அப்படி இல்லை. அந்த கொல்லுகிறதுல இட் வாஸ் a pleasure for him. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இயேசு சாமியை பிதாவாகியவன் நொறுக்கும் பொழுது he was taking pleasure in that procedure. ஏன் தெரியுமா? இதனாலே அப்படி சந்தோஷமா இருந்தாரு? பிகாஸ் அவருடைய மரணத்தினாலே, அவருடைய அந்த சிலுவை மரணத்தினாலே அவர் அடைந்த பாடுகளுடைய நிறைவேறுதல், the perfection of his suffering. தேவனுக்கு 1000 குழந்தைகள், 1000 பிள்ளைகள். ஒரு குமாரனை கைவிட்ட பொழுது அவருடைய மரணத்தினாலே 1000 அல்ல, பல கோடி பல கோடி பல கோடி மக்கள் அவரை பார்த்து பிதாவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக அந்த சிலுவையில தேவகுமாரனை தேவன் கைவிட்டார். இந்த உணர்வோடு கூட தான் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வர முடியும். ஆகவே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இந்த ஒரு என்கவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினிட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டால் you have to check your salvation. When did you first meet Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டீங்க. அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரு. ஒருவேளை நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை குறித்ததான ஒரு ஸ்பெசிபிக்கான மறக்க முடியாத அனுபவமாக உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நேரால் சொல்ல முடியாது. We have so become Christians. அப்படியே நாங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டோம். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போறோம், கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறோம், கிறிஸ்தவ பிரசங்கங்களை கேட்கிறோம். எல்லாவற்றையும் செய்து செய்து அங்க ஒரு ரிஃபர்மேஷன், அதாவது ஒரு சீர்திருத்தமாக நான் கிறிஸ்தவனானேன் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் ஒருவனும் அப்படி கிறிஸ்தவனாக முடியாது. இந்த கிறிஸ்தவனாவது ஒன்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் ஒரு முறை நடக்க வேண்டிய அனுபவம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ரட்சிப்பினுடைய ஏபிசி உங்களுக்கு தெரியும் அல்லவா? எத்தனை பேருக்கு தெரியும் ஏபிசி ஆஃப் சால்வேஷன்? சொல்லுங்களேன். சாதாரணமாக ஏபிசின்னு சொன்னால் ரொம்ப அரிச்சுவடிகளில் எழுத்து, அதனால நான் அதை சொல்லிடுறேன். நான் அதுக்கு அதிக நேரம் எடுக்க விரும்பலை. வாட் இஸ் ஏபிசி ஆஃப் சால்வேஷன்? ஏற்கனவே சொன்னதுனால எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் 3 கட்டங்களை நாம் கடக்கணும். 1, acknowledge your sinship or sinnership. முதலாவது, தேவ சமூகத்திலே நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நீ ஒரு பாவி என்பதை மனப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும், ஒப்புக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு பாவத்தை குறித்துள்ள ஒரு கன்விக்ஷனும் இல்லை. சிலுவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, ஏசாமியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் பயன்படாது. ஆனால் நீங்கள் பாவி என்று உணர்ந்து அலறி அழுதுகிற நேரத்தில் இதோ உங்களுக்காக ஒரு மரிக்கிறார் என்று அங்கே கேள்விப்படும் பொழுதுதான் உண்மையாகவே நீங்கள் இரட்சகரை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்க இரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் உங்களுக்கு அவர் தேவைப்பட்டது. எப்படி தேவைப்பட்டது? உங்களை ரட்சிக்க யாரும் இல்லை, நீங்களும் முயற்சித்தீர்கள், ரட்சிக்க முடியல. அநேக விதமான சம்பிரதாய சடங்குகள் மதங்களிலே பார்க்கிறோம், கிறிஸ்தவ வழிகளிலே பார்க்கிறோம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எத்தனைதான் பாவி என்று அறிந்தும் உணர்ந்தும் கூட நீங்கள் முயற்சித்த முயற்சிகளும் வீண் போயிற்று. என்னை ரட்சிக்க யாரும் இல்லை, நான் என்னை ரட்சிக்க முடியல, முயற்சித்து பார்த்தேன்.
மனுஷர்களை நம்பினேன், மதங்களை நம்பினேன், என்னை யாரும் ரட்சிக்க முடியல. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருது. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு என்ற ஒரு நாமமே தவிர நம்ம ரட்சிக்க யாரும் இல்லை என்ற உணர்வு நான் அறிந்து கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் முதலாவது என்ன நாம் அக்செப்ட் பண்ணணும்? What is the first A of the salvation? Acknowledge that you are a sinner before God. இரண்டாவது அந்த கன்விக்ஷன் வரணும். அந்த கன்விக்ஷன் வரணும்னா 1 தீமோத்தேயு கொஞ்சம் வாசிக்கலாமோ? 1 தீமோத்தேயு 1:11-15 வரைக்கும். 11-15 இது யாருடைய வார்த்தைகள்? பவுலடிகள் சொல்லுகிறார். அவருக்கு வந்த கன்விக்ஷன் ஆஃப் சின், அதை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க எப்படி வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 1:11-15 வரைக்கும் வாசிங்க. சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ரெண்டு தீமோத்தேயு இல்ல 1 தீமோத்தேயு இல்லையா? ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு. ஓகே வாசிங்க. கவனிங்க. முன்னே அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் தெரிவித்தேன். உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கடைசியில் எப்படி முடிக்கிறார்? அவர்களில் பிரதான பாவி. பவுலடிகளுடைய உள்ளம் தனக்கே சொல்லுது, உலகத்தில் 1000 பாவிகள் இருந்தால் அந்த பாவிகளிலே the chiefest of sinners, இருப்பதிலே கேடுகட்ட கொடியவனாகிய பாவி யார் தெரியுமா? பவுல் சொல்றார் நான். பவுல் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விட எத்தனையோ கேவலமானவங்க வாழ்ந்த உலகம். ஆனா பவுல் சொல்லுகிறார், இல்ல, இருப்பதிலேயே மிக மோசமான பாவி, கேடுகட்ட பாவி நான் என்று அவர் உணர்ந்தார். அதனாலே தான் அவரை தமஸ்கு வாசல் சந்திக்க முடிந்தது. அவரை சந்திக்க காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பாவத்தன்மைகளை குறித்துள்ள உணர்வு தனக்கு ஏற்பட்ட அந்த நேரம் அல்ல, ஒருவேளை அவர் சந்தித்த பொழுது அந்த உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. ஆண்டவரே, நான் இவ்வளவு கொடிய பாவி, என்னை ரட்சிக்க யாரால் முடியும்? மதத்தால் முடியாது, மனுஷரால் முடியாது. ஆனால் சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவினால் முடியும். நான் பிரதான பாவி. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக இத்தகைய ஒரு கன்விக்ஷன் உள்ளத்துல எப்பாது வந்தது ஞாபகம் இருக்கா? அல்லது பாவி என்ற உணர்வு ஏற்பட்டதா? அந்த உணர்வு தான் ஆரம்ப நாட்களில் நாங்களாம் சின்ன வயசுல ரட்சிக்கப்படும் பொழுது, அந்த காலத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி டே அவர்களுக்கு காஸ்பல் சொல்வதற்கே அன்றைக்கு விசேஷித்த ஒருத்தர் அழைப்போம். அந்த செய்தியில அநேக குழந்தைகள் 7 வயசிலிருந்து 11-14 வயது வரைக்கும் பிள்ளைகள் அநேகர் எழுந்து நின்று அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்றைய அவருடைய ரட்சிப்பு அது மிக ஆழமான அனுபவமுடையதாயிருந்தது. அன்றைக்கு 7 வயதில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் சிலர். அவர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்திருக்கிறார்கள். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது முதலாவது தன்னுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அழ ஆரம்பித்தார்கள். அடுத்ததாக பிரசங்கியார், நீ அழ வேண்டாம், உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் இருக்கிறது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டால் நீ பிழைக்கலாம், உன் பாவம் பரிகரிக்கப்படும், உன் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த சமயத்திலே தான் இந்த பிள்ளைகள் எல்லாரும் எழுந்தார்கள். அவ்விதமான அனுபவம் அக்காலத்து சின்ன குழந்தைகளுக்கு இருந்தது. அவங்க நினைச்சாங்க, நாங்க பாவிகள்ல குழந்தைகள் எல்லாம் 15 வயசு பின்னாடி தான் பாவிகளாகும். அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிறதை விட அன்றைய காலத்து இன்றைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும். ஆனா அப்பொழுது நிஷ்கலங்கமாக இன்னசென்ட் ஏஜ்ல கூட அவர்களுக்கு பாவத்தின் உணர்வு வரச் செய்து அதன் மூலமாக அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அந்த அனுபவம் பெற்றவர்கள் ரட்சிப்பினுடைய ஆழத்தை தொட்டு இன்றைக்கு நிலைத்திருக்கிறார். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அர்த்தம் இல்லை. உங்களுடைய பாவத்தை உணர்ந்து, பாவத்தினுடைய கொடுமை உணர்ந்து, அந்த பாவம் தான் இயேசுவை கொன்றது என்ற உணர்வு அற்றவர்களாக இருக்குமேயானால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
முதலாவது பாவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக believe on the Lord Jesus Christ as your என்ன சொல்லலாம், பதிலாள். The one who died instead of you. உங்களுக்கு பதிலாக மரித்தவர். அதுக்கு என்ன இங்கிலீஷ் சொல்லலாம்? Substitute. So acknowledge that you are a sinner first. You should have the deep conviction of sin. I am a sinner before God. அது உங்களை கண்ணீர் வரவழைக்கணும். அந்த உணர்வு ஏற்படணும், ஏங்கணும். ஐயோ நான் பாவியா இருக்கிறேனே என் உணர்வு வரணும். அது முதலாவது. இரண்டாவது, அப்பொழுது என்ன செய்யணும்? அதற்கு பரிகாரியா இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூட்டாக இருக்க உங்களுக்கு பதிலாக மரித்த இயேசு கிறிஸ்து believe on the Lord Jesus Christ. Third, Romans 10 அந்த 1 கொரிந்தியர் 15 1 முதல் 6 வரைக்கும் வாசித்தால் இந்த பகுதிகள் உங்களுக்கு விளக்கி சொல்வதை பவுல் விளக்கி சொல்கிறார். அவருக்கு கொடுக்கிற சுவிசேஷத்தின் விளக்கம் 1 கொரிந்தியர் 15 1 முதல் 6 வரைக்கும் வாசித்தால் தெரியும். அடுத்ததாக Romans 10:9-10. அங்கே என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை, கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் என்ன செய்யணும்? விசுவாசி. அதன் அர்த்தம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசித்தால் போதுமா? ரோமன்ஸ் 10:9-10 என்ன சொல்றது? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன அறிக்கை செய்யணும்? இயேசுவை கர்த்தர் என்று, தமிழிலே அது வேத புத்தகத்திலே கர்த்தராகிய இயேசுவை என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல சரியாக அதை மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:3. பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல மாட்டான். அதே வார்த்தை தான், அதே நடை தான் இங்கே வர வேண்டும். எப்படி போடணும்? இயேசுவை கர்த்தர் என்று வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவை யாராக அறிக்கை செய்யணும்? யாராக? இரட்சகராகவா? யாராக? கர்த்தராக அறிக்கை செய்யணும். அப்போ மூன்றாவது ABC சொன்னேன். ஏல acknowledge your sinship or sinnership. Second, believe on the substitute that the Lord Jesus Christ died instead of you to save you. And the third, what you have to do for salvation? You have to confess that Jesus is my Lord. இது இல்லாம தான் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேகர் ரட்சிக்கப்படும் பொழுது ஏசாமியே நான் ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு தம்பிகிட்ட கேட்ட, பாவம் அந்த பிரசங்கியார் அழுது சொன்னாரு, ஏசாமி அப்படியே கஷ்டமா இருக்குது, பாவமா இருக்கு ஏசாமி, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதனால நான் அவரை ஏத்துக்கிட்டேன். பாவம் ஏசாமிக்காக இவர் ஏத்துக்கிட்டார, இவருடைய பாவத்திற்காக ஏத்துக்கல. ஏசு சாமி பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நமக்காக. அப்படி அல்ல. இயேசுவை நீ சிலுவையில சந்தித்த பொழுது இரட்சகராக பார்த்தாய். உன்னுடைய இரட்சகர் அவர் மட்டும்தான். அவரை நீ விசுவாசித்த பொழுது ரட்சிக்கப்படுவாய், சரிதான். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால், முழுமையாக்கப்பட வேண்டுமானால், சிலுவையிலே மரித்த அந்த சேவியரை, இரட்சகரை உன்னுடைய த்ரோனில், உன்னுடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் நீ அவரை என்த்ரோன் பண்ணணும். அவரை உன்னுடைய சகலத்திற்கு மேலானவராக வைக்கணும். He should have the preeminence in all the details of your life. ஜீவனத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் இயேசுவே என் கர்த்தர். அந்த கர்த்தர் என்ற வார்த்தை தமிழ்ல ரொம்ப சாதாரணமா அடிக்கடி சொல்றதுனால இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நமக்கு புரியல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட் லார்ட்? கர்த்தர்னு சொன்ன அர்த்தம் என்ன? இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்திருந்தா என்ன கர்த்தர்னு என்ன? He is everything. He is all in all. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? இயேசுவே கர்த்தர் என்று அங்கீகரிக்கும் பொழுது, ஆண்டவரே இனிமேல் நீங்க சொல்றதை தவிர நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். என் வாழ்வுக்காக நீங்க எடுத்துக்கொள்கிற தீர்மானத்தை எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே அதை நிறைவேற்றுகிறேன்.
உம்முடைய சித்தம் செய்வதற்காக நான் என்னை முழுமையாக இந்த நாளில் அர்ப்பணிக்கிறேன். நீர் எஜமானன், நான் உமது அடிமை. நீரன் ஆண்டவர், நான் உமக்கு கீழ்ப்படுகிற வேலைக்காரனாய் மாறுகிறேன். நீரன் ராஜா, நான் உமக்கு பிரஜை. இந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு வர வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள் ஆன்சர். என்ன செய்யணும்? முதலாவது, பாவி என்பதை ஒப்புக்கொள். நீ பாவிதான் என்பதை மறந்துடாது. பாவத்திற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால, உனக்கு பதிலாக மரித்ததுனாலே அவரை பிலீவ் பண்ணு. ஆனா அது மட்டும் போதாது. அந்த நேரத்தில் இயேசு என் கர்த்தர் என்று சொல்லணும். நான் அடிக்கடி உதாரணம் சொல்வது நீங்க ஞாபகத்தை வச்சிருக்கீங்களோ தெரியல. இதே வார்த்தை ரோமபுரியில போய் அந்த முதல் நூற்றாண்டில சொல்லணும்னா யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? நீரோ சக்கரவர்த்தி. நீரோ சக்கரவர்த்தியினுடைய காலகட்டத்தில் நீரோ தெய்வத்தினுடைய பிரதிபிம்பம். அந்த நாட்களிலே ராஜாக்களை கடவுளை போல வணங்குகிற நாட்கள் அது. சாதாரண என்ன சொல்வார்கள்னா, ஒரு ரோம குடிமகன் இன்னொரு ரோம குடிமகனை சந்திக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹெயில் சீசர், சீசர் இஸ் அவர் லார்ட். ஹெயில் சீசர், சீசர் இஸ் அவர் லார்ட். அதான் சாதாரணமாக குடிமக்கள் சொல்வார்கள். ஆனால் when they accepted the lordship of Jesus Christ, they have to confess publicly, hail Jesus, Jesus is my Lord. என்ன ஆகும்? இதை பப்ளிக்கா நீங்க போய் ரோம தெருவில் நின்று இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ராஜ்ய துரோக குற்றம். நீங்க அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க, பிகடட் பண்ணப்படுவீங்க, சிரச்சேதம் பண்ணப்படுவீங்க, தேச துரோகிகள் சொல்லுவாங்க. அந்த காலத்திலே தான் பவுல் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவை ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். அது அவசியம், அது சரி, அது சத்தியம். ஆனால் நீ உண்மையாக ரட்சிப்பின் அனுபவத்திற்கு வந்ததன் அடையாளம் என்ன தெரியுமா? You have to confess the lordship of the Lord Jesus Christ in a public manner. It should be personal, but it should be public. இதுதான் ரட்சிக்கப்படுறது. இன்னைக்கு அப்படி சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீரோ சக்கர ஆட்சி நடக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்தித்தோன், பாவத்திற்காக மரித்தார், நம்பினேன், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அடுத்த கட்டம், நாசரேத்தூரனாகிய சிலுவையிலே மரித்த இயேசுவே அவர்தான் என் ஆண்டவர், என் கர்த்தர், என் தெய்வம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? உயிரை பணயப்படுத்தாமல் யாரும் இயேசுவை கர்த்தர் என்று அக்காலங்களிலே அறிக்கை செய்ய முடியாது. அதனால தான் உண்மை உள்ளவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, நானும் சாட்சி சொல்றேன், அப்படி அல்ல. You have to pay a cost for your salvation. அதெல்லாம் கொடுத்துட்டார் ஆண்டவர். எல்லா கிரயத்தையும் இயேசுசாமி சம்பாதிச்சுட்டு, அது வேற விஷயம். ஆனா if you want to become the true disciple or the child of God or to be saved, you have to pay a price. What is that? Your own life. இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாமத்திற்காக சாக துணி உள்ளவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். ஏதோ சடங்குக்கு, மத சம்பிரதாயத்திற்கு, சபையினுடைய ஒரு பழக்க வழக்கத்திற்கு, சமுதாயத்திற்காக ரட்சிக்கப்படாதீங்க. ஏன்னா அது சொல்றேன்னா வருத்தத்தோடு சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து போறதுக்கு காரணமே ஆரம்பத்தில் நடக்க வேண்டிய ரட்சிப்பின் அனுபவம் யாருக்கு ஆழமாய் கிடைக்கல. நேற்று ஒரு சகோதரனோடு கூட பஸ்ஸில் பயணப்பட்டு வரும் பொழுது பேசிக்கொண்டோம். ஏன் இன்றைக்கு நம்முடைய கம்யூனிட்டி, பிரதரன் கம்யூனிட்டி இப்படி ஆச்சு? அவரு சொன்னாரு, இன்னைக்கு ரட்சிப்பை நம்பணும்னா பாடுகள் மத்தியில, குறிப்பாக இந்து பின்னணியில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை நாம தாராளமா நம்பலாம். அதே போல மற்ற கிறிஸ்தவ சமுதாயங்களில் நின்று நம்மிடத்துல வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கூட ரட்சிப்பை நம்பலாம். ஆனா அவர் சொன்ன பேச்சு என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, கோபமா இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மை இருக்கிறது போல தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லுவது, be serious on the matter of salvation. Don't take it as something joke. எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, அவனும் எடுத்துட்டானே, அப்ப நாம எடுக்காம இருந்தா எப்படி? அப்ப அப்பா அம்மா சொல்லுவாங்க, மகனே பாரு, அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, what about you?
நீ எத்தனை நாளா சபைக்கு வர்றேன், வசனம் கேட்கலையா, சுவிசேஷம் உனக்கு சொல்லலையா, ஏசாமி ஏன் ஏற்றுக்கொள்ளல? சரி போம்மா, நான் ஏத்துக்கிறேன். டோன்ட் டு தட். டோன்ட் டு தட். உலக பிரகாரமான ஒரு நன்மைக்காகவும் நீங்க ரட்சிப்பினுடைய பேச்சு எடுத்துடாதீங்க. அது எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்ததுனால தான் அநேக பிரச்சனைகள் சபைகள்ல வருது. எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு சொல்லி பிரசங்கம் பண்றீங்க. யாருக்கு பிரசங்கம் பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். இனிமேல் நீ நல்லா இருக்கணும், நல்லா ஆண்டவருக்காக வாழணும், அர்ப்பணிப்போட வாழணும் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரசங்கம் பண்ணாதானே அது எடுபடும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு போய் உரத்தை கொண்டு போய் கொப்புல வச்சதா பிரயோஜனம் இருக்கா? உரத்தை எங்க வைக்கணும்? வேர்ல தான் வைக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம அநேக ரட்சிக்கப்பட்ட தோரணை, அது ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படி வரும்போது நான் சொல்றேன், யூ ஆர் நாட் சீட்டிங் அதர்ஸ், யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். அதில் ரொம்ப கவனமா இருங்க. இது அழுத்தமா சொல்வதற்கு இந்த நாட்களிலே ரொம்ப பாரமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அநேக ரெடியா இருக்கீங்க. இட்ஸ் so happy that young children are coming up to accept the Lord Jesus Christ and to obey him in waters of baptism. That's very nice and very happy thing. அதே சமயத்தில் make sure your salvation is genuine. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா என்பதை உறுதி செய்வதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். யாரும் என்ன தப்பாக நினைச்சிடாதீங்க. என்னோட டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு. பில்லி கிரஹாம் வரைக்கும் அப்படியே 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு ஆல்டர் கொடுத்தா ஆயிரக்கணக்கானவர்கள் எழுந்து நின்று ஏசாமி ஏற்றுக்கொள்வாங்க. எத்தனை பேர் நிலைச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனால நான் சொல்ல வந்தது, மேக் ஷூர் தட் யூ ஆர் எ சேவ்ட் பர்சன் இன்டீட். இது சொல்றதுக்காக இது உழுத சொன்னேன். ரட்சிப்பை குறித்து நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். 3 காரியத்தை நான் சொன்னேன். நான் விஷயத்துக்கு இன்னும் வரல. இப்ப சொல்லப்பட்டது என்ன? ரட்சிப்பினுடைய, நான் இப்ப கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் இன்னும் அறிவு பெற்றவர் பிள்ளைகள், நல்லது கெட்டது என்பதை புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இன்னும் உங்கள் வாழ்க்கையில நான் ஒரு பாவிதான், எனக்கும் இயேசு தேவை, எனக்கு இரட்சகர் தேவை என்று உணராமல் இருக்கிறீர்களா? அந்த உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட தேவாவியானவர் கிரியை செய்யட்டும். ரட்சிக்கப்படாத எனக்கு 7 வயசு தானே ஆச்சு, 8 வயசு தானே ஆச்சு, அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கும் ரட்சிப்பு வேண்டும். உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். உங்களுக்கு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய திறமை வந்துவிட்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் முடியும், புறக்கணிக்கவும் முடியும். உங்களுக்கு முன்னதாக வைக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் அலட்சியம் செய்யாதிருங்கள். இன்று ரட்சணி நாள், இது அனுக்கிரகத்தின் காலகட்டம். ஆகவே அப்படி யாராக இங்கு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் உங்களை நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்போடு அழைக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது நான் சில குறிப்புகளை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அதை மட்டும் சொல்லி முடிப்பேன். முதலாவதாக நான் சொல்லி கொண்டு வந்ததனுடைய ஒரு பாயிண்டாக அதை நான் சொல்ல வரும். முதலாவது, first of all, conviction of your own salvation, the sure and certainty of your salvation. நான் ஒரு வசனத்தை வாசி, மார்க் 5ஆம் அதிகாரம் 29-33 எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. மார்க், யங்ஸ்டர்ஸ் யாராவது வாசிக்கலாம், தினேஷாலாம் மட்டும்தான் வாசிக்கணும் இல்லை. பைபிள் இருக்கிறவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க வாசிங்க, சத்தமாக வாசிங்க. மார்க் 5:29 and 33. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். When she was healed, she really felt it. அதுபோல 33 33 ஆங்கிலத்தில், தமிழ்ல பாருங்க. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து, please listen, if you are a saved person, you have gone through the experience of salvation, what the Lord Jesus Christ has done unto you, do you really realize it? Do you have realized it?
தன்னிடத்தில் அவளுடைய உதிர ஊரல் 12 வருஷம் 12 வருஷம் படாத பாடுபடுகிறான். ஆனா when Jesus or she touched the Lord Jesus hem, something drastic change happened. She felt it. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்க அது உண்மையா ஃபீல் பண்ணீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஹாப்பி டே, ஹாப்பி டே, மை சின்ஸ் ஆர் கான் அவே, ரோல்ட் அவே. இன்ப நாள், இன்ப நாள், என் பாவம் தீர்ந்த நாள். எல்லாம் அந்த காலத்தில் அடிக்கடி நாங்க பாடுவோம். எப்பெல்லாம் ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி உள்ளத்தில் வருதோ அப்பொழுதுதான் இந்த பாட்டை பாடுவோம். காரணம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியல. ஃபீல் பண்ணுனேன். இந்த லேடி எப்படி தன்னுடைய வித்தியாசத்தை தானே உணர்ந்தாளோ அதுபோல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். John 9:25. One thing I know, though I was blind, now I see. What a confident statement. அது சொல்றா, எனக்கு ஒன்றும் தெரியாது, 1000 கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு குழம்பி போயிடும், சும்மா கொஸ்டின் கேட்காதீங்க. கடைசி என்ன சொல்றான்? அது தெரியுமா, அந்த ஆளு தெரியுமா, என்ன செஞ்சாரு? அவர் சொல்றாரு, one thing I definitely know. I understood, I realized, I felt the change that what happened in me. அது என்ன அர்த்தம்? நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உணரக்கூடிய அனுபவம் தானே. அதை போல நீங்க ரட்சிக்கப்பட்டதை குறித்துள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ரியலி ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்கிறேன். மறக்கவே முடியாதுங்க. இன்னைக்கும் நேத்துக்கு நடந்து போலதான் என் வாழ்க்கையில நான் சொல்றேன். இயேசு சாமியை முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு சிலுவையை பார்த்து அந்த பாடலை நான் இப்போ மறக்கல. மகனே உனக்காய் சிலுவையில் மரித்தனே, தினமும் இதை மறந்து புவியில் வாழ்வது ஏன் என் கண்மணி என்று எங்க அம்மா பாடுறாங்க. அன்றைக்கு என் கண்கு அப்படி கண்ணீரா ஓடுது. ஏன் நான் சிலுவையில பார்த்தேன். இப்படி எனக்காக அங்கே அழுகிற ஒருவர், மகனே கண்மணியே என்று அழைக்கிறார். என்ன பார்த்து? நான் கொடும் பாவி. அன்னைக்கு இரவு பாவத்தினுடைய கன்விக்ஷன் அப்படியே பிரவாகித்து வருது. உடைந்து போய் நிற்கிறேன். இந்த பாவியை யார் நேசிப்பார்கள்? இந்த பாவிக்கு வரக்கூடிய விடுவிக்க யாரும் இல்லையே என்றுள்ள ஒரு பயத்தோடும் அதே சமயத்தில் அச்சத்தோடும் இருக்கிற நேரத்தில் இந்த பாட்டு வருது. சிலுவையில உனக்காய் நான் மரித்தனே, தினமும் இதை மறந்து புவியில இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன் மகனே. அம்மா இந்த பாட்டை பாடுங்க, மறுபடியும் பாட சொன்னேன். அன்னைக்கு நான் முழங்கால் படிட்டு, இயேசுவே பாவியாக என்னை மகனே கண்மணியே என்று கூப்பிடுகிற ஒரு அன்பு தெய்வம் இருந்தா நீங்க எனக்கு வேணும். யூ ஷுட் கம் இன்டு மை ஹார்ட், அக்செப்ட் மீ திஸ் சின்னர். நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் வர்றேன், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அன்னைக்கு அம்மா வாசித்து காண்பித்த வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். மகனே சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றேன். ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்வீங்க? கல்யாணம் ஆச்சான்னு கேட்ட என்ன சொல்வீங்க? அநேகர் அப்படிதான். என்ன ஹரிஷ், கல்யாணம் ஆச்சுன்னா என்ன சொல்வீங்க? இல்ல, உறுதியா தானே இருக்கு, இல்ல. ஆனா டேவிட் அங்களை கேட்டா கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன்னு சொல்லுவாரு. உறுதியே சொல்வாரா? இப்படி சொல்றாருன்னு வச்சுக்குவோம், ஒருவேளை இருக்கலாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதை போல நீங்க உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை என்றால் எந்த பாதி ராத்திரியில தூக்கத்துல கேட்டால், ஆர் யூ சேவ்ட் பர்சன்? எஸ் இன்டீட், ஐ ஆம் a saved child of God. அப்படி சொல்றதுக்குள்ள துணிவு இருக்கணும், அதற்குள் விழிப்பு இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருக்கணும். இயேசுவை ஏதோ சிலுவையில பார்த்து அதுவல்ல ரட்சி. ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காட்டில வேட்டைக்காரர், இந்த காலத்துல எல்லாம் அனுமதி இல்லை,
அப்ப எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க வெடிகால 3 மணி 2 மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. போய் அங்க என்ன செய்வாங்க, துப்பாக்கியில என்ன கிடைக்கும், பெருசா ஒன்றும் கிடைக்காது. ஒரு சில சமயத்தில் 2 முசல் குட்டியை கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒன்று 2 பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா, விடிய காலம் ஆன உடனே அந்த காட்டுக்குள்ளேயே நல்ல நெருப்பை போட்டு அதை சுட்டு, தோலெல்லாம் உரிச்சு சுட்டு, அங்கேயே நல்ல மசால் தடவி சாப்பிட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கே கிளம்புவாங்களாம். அப்போ அதற்கு இவங்க வழக்கமா அடிக்கடி போகும் அப்படி செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னு போனா 3 கல்லை வச்சிருப்பாங்க. 3 கல்லை வச்சுக்கிட்டு குழியை தோண்டி 3 கல்லை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல விறக வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேல சட்டி வச்சு அதை இது பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன செய்யணும், விறக மூட்டுறதுக்கு நெருப்பு குச்சியை பயன்படுத்துவாங்க. இதுதான் செய்வாங்க. அந்த காட்டுல அந்த மரத்துக்கு மேல 3 குரங்குக இருந்துச்சு. இந்த காட்சி அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இவங்க போய் பார்க்கும் பொழுது, அந்த 3 அடுப்பு கல்லு பக்கத்துல 3 குரங்குக செத்து கிடக்குதாம். எப்படி இது செத்து போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லிட்டு பல நாட்கள் போயிருச்சு. ஒரு முறை வந்த பொழுது இதுகளுக்கு தெரியாம இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் என்ன செய்றாங்க தெரியுமா? இந்த குரங்குக இவங்க செய்யறதெல்லாம் பார்த்துருச்சு. 3 கல்ல வச்சாங்க, விறக வச்சாங்க, அதுக்கு மேல அடுப்ப வச்சு பாத்திரத்த வச்சாங்க. இதெல்லாம் செஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க? நெருப்ப மூட்டுனாங்க. அத மட்டும் பார்க்கல. நெருப்ப மூட்டுறது பார்க்கல. அப்புறம் ஊத ஆரம்பிச்சாங்க. இந்த குரங்குக மாறி மாறி ஊதி 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 நெஞ்சு வெடிச்சே செத்து போயிருக்கு போல இருக்கு. என்ன காரணம்? ரட்சிக்கப்படாம ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல வாழ முயற்சிக்கும் பொழுது வருகிற வினைய சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே பத்திரமாய் நடக்கிறான். ஆனா ரட்சிக்கப்படாம அவங்க மாதிரி நடக்கும்னு நினைச்சா இதே கதிதான். ஏன்னா நெருப்பு மூட்டுறதை மட்டும் பார்க்கல, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள் வரல. பாக்கி எல்லாம் சடங்கு சம்பிரதாயமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, அப்பதிலையும் பங்கேற்றாச்சு. ஆனால் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் இல்லாமல் அநேகர் இன்றைக்கு சம்பிரதாயப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் சொல்ல வந்து ரட்சிப்பினுடைய அவசியம் மட்டும் இல்ல, அறிவு. அறிவு ஆழமாக உள்ளத்துல அந்த கன்விக்ஷன் இருக்கு. இரண்டாவது, சேஞ்சஸ் ஆர் இனவெட்டபிள் இன் சால்வேஷன். சேஞ்சஸ் ஆர் இனவெட்டபிள். ஒன்று சொன்ன கன்விக்ஷன் பத்தி சொன்னேன். இப்பொழுது நான் சொல்றது சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? ஏசாமி ஏற்றுக்கொண்டா என்ன வித்தியாசம் தான் வருமா? ரட்சிக்கப்பட்ட ஏதாவது வித்தியாசம் வருமா? உங்க அனுபவம் என்ன? ஏதாவது அனுபவம் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? இல்லையா? உண்டா? உண்டென்று தான் நீங்க சொல்வீங்க. நிச்சயமா சொல்லணும். ரைட். லூக்கா 19:9 சகேயுவை கர்த்தர் அழைக்கிறார். மரத்துல உட்கார்ந்து இருக்கிற சகேயை அழைச்சுக்கிட்டு, கீழே அந்த வசனத்தை படிங்க. 9ஆம் வசனம். 9. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்வார்கள் அல்லவா? இந்த வீட்டுக்கு ரட்சகர் வந்தார், அல்லது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பினுடைய அனுபவம், வீடாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்திற்கு வரும் பொழுது வீட்டுக்குள் வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்ன காரணம் தெரியுமா? மரத்திலிருந்து இறங்கி வீடு போற வரைக்கும் ஒரு சம்பாஷணை நடந்துச்சு. அந்த சம்பாஷணை கவனிக்கணும். அந்த சம்பாஷணை முடித்து ஏசாமி சொல்லுகிறார், நிச்சயமாகவே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. The whole family has been saved. Jesus knew it. நீ ரட்சிக்கப்பட்டது யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஆண்டவருக்கு தெரியணும். அப்படியான ஆண்டவர்கிட்ட நான் ரட்சிக்கப்பட்ட அப்படியான ஆண்டவர் கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியணும். ஆண்டவர் தெரியாம சர்வஞானி தெரியும், அது வேறு விஷயம். ஆனா நான் சொல்ல வந்தது, if you are a saved person, you can convince even the Lord by your attitude and activities. ஒரு சேஞ்ச் உன் வாழ்க்கையில வரல, மரத்திலிருந்து இறங்கிட்டேன், ஏசாமி கூப்பிட்டாரு, வந்துட்டு கீழ்ப்படிஞ்ச, அதுக்கப்புறம் வந்தாச்சு, அவரை வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போறாரு. போற வழியில நிறைய விஷயங்கள் பேசுறாரு.
ஒரு இடத்துல வரும் பொழுது நடந்து போற 2 பேர் என்ன செய்யறாரு? சகேயு என்ன செய்யறார்? அந்த வசனத்துல 6ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? அங்க என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் வசனம். சகேயு நின்று, அது கவனிங்க, போதும், நின்றார். மரத்திலிருந்து வேகமா சீக்கிரமா இறங்கி வந்துட்டான். இப்பொழுது ஒரு கேஷுவல் வாக், வீட்டுக்கு வாங்க, சரி போலாம். ஆன் த வே சடன்லி திஸ் மேன் ஸ்டூட். ஆனால் முன்ன நடக்க முடியல, நின்றார். எதற்காக நின்றார்? To reveal, to express the changes that happen in his heart. உள்ளத்தில் நடந்த மாற்றத்தை அவன் சொல்றான். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, you should convince Jesus Christ even of your salvation by your expression of your faith. அந்த சேஞ்ச் வரல, எப்பவும் போலதான் இருக்கிற, மாற்றம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சா மிகப்பெரிய தப்பு. நான் அது உணர்த்துகிறேன். நான் அந்த சேஞ்சை மட்டும் சொல்றேன். முதலாவது வருகிற சேஞ்ச் என்ன? நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன். If you don't feel any changes happening in your life even after salvation, please sit down or stand and make sure that your salvation is genuine. உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பின்னரும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வர்றதில்லை. எப்பவும் போல நேற்றுக்கு எப்படியோ இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்லைங்க எங்க வாழ்க்கையிலன்னு சொன்னா, கொஞ்சம் நில்லுங்க, உட்காருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை சந்தித்ததும் அவரை ஏற்றுக்கொண்டதும் அது உண்மையான சந்திப்பா? உண்மையாகவே நீங்கள் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களா என்பதை யோசித்து பார்க்க. If Jesus becomes your Lord, definitely there will be sure changes. இயேசு கிறிஸ்துவை ஆள ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் இல்லை என்றால் ரட்சிப்பை நீங்க சந்தேகிக்கலாம், ரட்சகரே அல்ல. ஒன்று, change of attitude to sin. பாவத்திற்கு நேராக இருக்கக்கூடிய உங்களுடைய மனோபாவத்தில் வருகிற மாற்றம் முதலாவது கவனிக்கத்தக்கது. attitude towards sin. மனம் திரும்புதல், மனஸ்தாபம், இரண்டு வித்தியாசமான சொற்கள். repentance and penitence. penitenceனா என்ன? தினேஷ் கேட்டா தெரியும். what is the meaning of penitence? வருத்தப்படுதல், சங்கடப்படுதல், even sorry என்று சொல்லலாம். ஆனால் that is not repentance. repentance என்ன? இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கு நேராக நான் வைத்திருந்த மனோபாவத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறேன். இதுவரைக்கும் நான் பெனிட்டன்ஸ் அடைஞ்சிருக்கேன். ஒரு தப்பு செஞ்சா ஒரு வருத்தம் ஏற்படுது. எதனால தெரியுமா அந்த வருத்தம்? அந்த தவறினாலே எனக்கு சில விளைவுகள் வந்தது, கான்சிக்வன்ஸ் வந்துச்சு. சில உறவுகள் பாதிக்கப்படுகிறது, சிலர் காயப்பட்டிருக்கிறார்கள், அல்லது சில சமயங்களிலே அது என்னையே பாதிக்கக்கூடிய சில தவறுகளாக இருக்கலாம். சோ நான் ரிப்பெண்டன்ஸ் அடையாமல் பெனிட்டன்ஸ் அடைய காரணம், ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த கான்சிக்வன்ஸ். ஐயோ, நான் இது செஞ்சனால தானே அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெனிட்டன்ஸ். இது யாருக்கெல்லாம் வந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்வோனுக்கு வந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டில் யூதாஸ்காரியோவுக்கு வந்தது. சவுலுக்கு பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜாவுக்கு வந்தது. அதெல்லாம் வெறும் பெனிட்டன்ஸ், மனஸ்தாபப்படுதல். ஐயோ நான் செஞ்சுட்டேன். அப்போ எப்போதுமே நாம் மனம் திரும்புகிறதுக்கு போகிறது முன்னாடி மனஸ்தாபம் ஏற்படணும். பெனிட்டன்ஸ் should be the initial stage of repentance. அங்க ஸ்டார்ட் ஆகணும். ஆனா அது போதாது. என்ன செய்யணும்? It's not the changed attitude towards the consequence sin, but towards the sin itself. உங்களுடைய பாவத்தினுடைய விளைவுக்கு நேராக இருக்கக்கூடிய மனோபாவத்தினால நீங்க வருத்தம் அடைகிறீங்க. ஆனா பாவத்திற்கு எந்த கான்சிக்வன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட பாவத்தை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அந்த மனோபாவம் sin is sin. இன்னைக்கு ஊடகங்களிலேயோ அல்லது பத்திரிகைகளிலேயோ வராத ஒரு வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை வராது? பாவ சம்பந்தமான வார்த்தைகள் வரும் பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க?
இன்னைக்கு செக்குலர் வேர்ல்டுல சின் என்ற வார்த்தை இல்லை. அதுக்கு பதிலா என்னென்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? ஆஃபென்ஸ், ஃபால்ட், கிரைம், ஈவன் இப்படிலாம் பயன்படுத்துறாங்க. சின் என்ற வார்த்தை எந்த பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் பேச்சே இல்லை. என்ன காரணம்? அந்த வார்த்தை தான் மனிதனுடைய சரியான பாவத்தன்மை வெளிப்படுத்துகிற வார்த்தை. பைபிள் மட்டும்தான் அதை பயன்படுத்துது. இன்னைக்கும் பைபிள் மட்டும்தான் சின் என்ற வார்த்தை பயன்படுத்துது. அப்போ இந்த சின் இதோட நம்முடைய மனோபாவம் மாறலன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கு போலவும் அதே சின்ன அதே போல பாவித்து அது தருகிற இன்பங்களை நான் நுகர ஆரம்பிக்கிறேன் என்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா என்பதற்கு சந்தேகம் ஏற்படும். There should be a total change in your attitude towards it. Is it so? அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. இரண்டாவது, there should be a change in the world view. உங்களுடைய உலக பார்வையிலே ஒரு மாற்றம் வரணும். என்ன உலக பார்வை? What do you think about this world? உலகம்னா எப்படி இருக்கு? இன்னைக்கு உலகம் உங்களுக்கு பிடிக்குமா? உலகம் எப்படி நல்லா இருக்குமா? நல்லதா உலகம்? நம்ம சொல்லலாம். ஆனாலும் still the world has a hold upon us. அது நம்ம grip பண்ணுது. அதனால தான் ரோமன்ஸ் 12:1-2 என்ன வாசிக்கிறோம்? Let not the world squeeze you into its mold. Let not the world squeeze you. The world has such a power. If you just yield to the world, it will squeeze you to which mold? அதோட அச்சில உங்களை பிழிஞ்சிரும். உலகம் சாதாரணமானது இல்லை. so powerful. அண்மையில் ஒரு வெயிட் லிஃப்டர் லேடி, உங்களுக்கு தெரியலையா? வெறும் 18 வயதுள்ள அந்த லேடி 220 வெயிட் அந்த தூக்கி கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே போட்டுச்சு, நெஞ்சில விழுந்து அதே இடத்துல ஸ்பாட் அவுட். நான் சொல்றேன், the world has a crushing effect. If you try to yield, if you try to follow this world, that world will squeeze you. உலகத்தோட பார்வை எப்படி இருக்கு? The world is so beautiful, so attractive. We want to follow the world. The world இனுடைய சிஸ்டம்ஸ், இதனுடைய ஃபேஷன்ஸ், இதனுடைய ஸ்டைல்ஸ், இது எப்படி போகுதோ அதே பாதையில உலகத்தோடு ஒத்துவாள், ஊரோடு ஒத்துப்போ. இதுதான் உலகம் சொல்லும். ஆனா as a child of God, a saved child of God, deviate, take the narrow route. That's the route of a disciple. அதனால அந்த பாவத்திற்கு மனோபாவத்தில் வர வேண்டிய மாற்றம். இரண்டாவது, உலகத்தை பார்க்கும் பொழுது சி என்று ஈகழக்கூடிய மனசு இருக்கணும். அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, உலகம் மால்ல போனா அது நல்லா இருக்கு. attractive to the eyes. உலகத்தின், அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. உலகம் அதுதான் நம்ம டிராப்ல வைக்கிறதுக்கு பயன்படுத்துது. Beware, as a child of God, or if you are saved child of God, you should change the world view. The world is not fitting for you. Let not the world squeeze you into its mold. மூன்றாவது, behavioral changes. கேரக்டர்ல வருகிற மாற்றங்கள். உன்னுடைய பிஹேவியர் மாறணும். What you believe, that will make you to behave. எது நீ விசுவாசிக்கிறாயோ அதுதான் வாழ்க்கையினுடைய நடத்திய மாற்றம். உன்னுடைய ரட்சிப்பு சரியா இருந்துச்சுன்னா உன்னுடைய பிஹேவியர்ல மாற்றம் வரும். ஆட்டிடியூட் மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொள்கிற விதத்திலேயே உன்னை பார்க்கலாம். இயேசுசாமி நடந்து வர்றார் யோர்தான் ஆற்றங்கரையில். யோவான் அவர் பார்க்கிறார். எப்படி கூப்பிட்டாரு, எப்படி சொன்னாரு? இதோ யூதராஜ சிங்கம் அப்படி சொன்னாரு. பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த நடைய பாருங்க, கிறிஸ்துவன் நடைய பாருங்க. அவர் ஆட்டுக்குட்டியை போல நடந்தார். ராஜசிங்கம் தான். ஆனால் நம்மை மீட்க வந்த பொழுது ராஜசிங்கமாய் அவர் காட்சி அளிக்கல, அவர் ஆட்டுக்குட்டியை போல நடந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த தாழ்மை, அந்த வித்தியாசத்தை உலகம் பார்க்கணும். இன்னைக்கு ஒருத்தர் இங்க வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அவர் ஸ்கெப்டிக் மாதிரி நினைக்கிறேன். அநேக ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் கேட்கிற கேள்வி, கிறிஸ்தவத்துக்குள்ள 1000 பிரிவு இருக்கு, நீங்க தான் சரின்னு சொல்றீங்க, நான் ஒரு கிறிஸ்தவனை தேடிட்டு இருக்கேன்,
அந்த கிறிஸ்துவ பார்க்க விரும்புறேன். என்னமோ சொன்னாரு, அவருக்கு கிறிஸ்துவ பார்க்கணுமா, அதுக்காக இங்க வந்திருக்கிறார். கிறிஸ்து யார் மூலமா வெளிப்படணுமா, இங்க கூடி இருக்கக்கூடிய உங்க மூலமா வெளிப்படணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்காக வந்து ஹிந்து தான். இங்க எத்தனை கிறிஸ்துக்கள் உண்மையா இருக்குன்னு கேட்கிறார். நாம என்ன சொல்லணும்? நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில ரட்சிக்கப்பட்டவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் வரணும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை கேள்வி கேட்கணும். How come you became like this? What happened? என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பழகும் பொழுது, உன்னுடைய கோவர்க்கரோடு பழகும் பொழுது, உன்னை பார்க்குறாங்கல்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கடந்த ஒரு 2 மாசம் முன்னாடி என்னுடைய தம்பியோடு கூட ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன். அவருக்கு ஆப்ரேஷன் டைம்ல இரவில் 2 நாள் இரவில் இருந்தேன். அப்போ அங்க இரவு நேரத்தில் டியூட்டி சேஞ்ச் பண்ணி நர்சஸ் வர்றாங்க. பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வர்றாங்க. அதுல ஒரு பெண், அவள் 9 மணி வந்து எல்லா பெட்டுக்கும் போறான். என்ன அவள் சொன்னா தெரியுமா? என் பேரு சாஃபியாங்க, என் பேரு சாஃபியா, உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கூப்பிடுங்க, சாஃபியான்னு கூப்பிடுங்க. I was really thrilled. அவ பேரு சாஃபியான்னு சொல்ல காரணம் கிறிஸ்தவன்னு வெளிப்படுத்தலாம். You can call me at any time. I'll be there at your disposal. ஆச்சரியப்பட்டேன். அப்ப நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய பிஹேவியர் மூலமாக நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பதை வெளிப்படுத்தணும் என்பதற்காக சொன்னேன். 4வதாக நான் சொல்லி முடிக்கிறேன். There should be a change in the dealings with your society. நீ வாழ்கிற சமுதாயத்திலே அதன் நடுவில் ஒரு சேஞ்ச் மற்றவங்க பார்க்க. இந்த சேஞ்ச் inevitable. If you are a child of God, you cannot stop changing. If you really saved child of God, this will come automatically, not by compulsion. ஐயோ, நான் மாறணுமே, நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன், நான் மாறணும், நான் கொஞ்சம் நல்லபடியா மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். There are ample potentialities in the salvation. Salvation has ample potential. என்ன potential தெரியுமா? For changes. You can be a changed person in the world. ஸோ சால்வேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். சால்வேஷனுடைய 2 அனுபவங்களை மட்டும்தான் நான் சொன்னேன். அதில் ஒரு 4 காரியங்கள் கூட இருக்கு. அடுத்ததாக, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்டால் எப்படி பதில் சொல்வீங்க? அதற்குள்ள எவிடன்ஸ் என்ன? அது சிலதெல்லாம் அடுத்த வகுப்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கேட்ட பாடம் நான் உங்களுடைய மூளையோடு பேசல, மனதோடு பேசியிருக்கேன். இங்கே ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை வெளிப்படுத்துங்க, அதை வெளிப்படுத்தி காட்டுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்தோம். சிலுவின் அடிவாரத்தில் எங்களை கொண்டு வந்தீர் கர்த்தாவே. அந்த சிலுவைதான் எங்களை கவர்ந்தது கர்த்தாவே. சிலுவை நாயகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பொல்லாத இதயங்களை, கரடு முரடான இதயத்தை, ஆண்டவரே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயத்தை உடைத்தீரே கர்த்தாவே. அந்த சிலுவையின் காட்சியால் எங்கள் உள்ளம் கரைந்து போயிற்று. காரணம், யாரோ எதற்கோ மரிக்கிறார் என்று நாங்கள் நினைத்தோம் கர்த்தாவே. ஆனால் சிலுவையில வந்த பொழுது ஆண்டவரே, அங்கே மரிக்கிற அந்த குற்றமில்லாத கொற்றவர், அந்த பரிசுத்தர் தேவகுமாரன் எனக்காக மரிக்கிறார் என்பதை உணர்ந்த பொழுது, என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சாகிறார் என்று அறிந்து கொண்ட பொழுது, ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியலையே. உம்மை இரட்சகரும் என் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்கிற பாக்கியம் அடியேனுக்கு கொடுத்தீர். அதே போல் இந்த சபையில அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்தீரே கர்த்தாவே. அதே போல கடந்த நாட்களில் அநேக இளைஞர்கள், ஆண்டவரே, சிறு வயது பிள்ளைகள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகரும் கர்த்தருமாக அங்கீகரித்து ஆண்டவரே விசுவாச வாழ்வுக்குள் அவர்கள் நுழைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையை நீர் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து வரும் நாட்களிலே கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வாரும். அவர்களும் அதற்காக வாஞ்சிக்கட்டும் கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே.
இந்த நேரத்திலே எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்து வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தைகள் இன்னும் உம்மோடு எங்களை ஈர்க்கட்டும் கர்த்தாவே. உம்மோடு பற்றி கொள்ள ஆண்டவரே, உம்முடைய நெஞ்சிலே சாய்ந்து இளைப்பாறுகிற ஒரு அனுபவம். இயேசுவே, உம்மை நேசராக நாயகராக ஆட்கொண்டு வழிநடத்துகிறவராக ஏற்றுக்கொண்டு உம்மோடு சேர்ந்து நடக்க உம்முடைய எண்ணங்களால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும் கர்த்தாவே. உலகத்தை வெறுத்து, பிசாசோடு எதிர்த்து, மாம்சத்தை நாங்கள் அழித்து ஆண்டவரே உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபைத்தார். அருபரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த பணிவோடு கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.